இந்த செய்தியில் நாம் எதை பார்க்க போகிறோம் தெரியுமா? மிக முக்கியமான ஒரு காரியம். அது என்னவென்றால், மனித மனம் சாத்தானின் மனதோடு ஒன்றாகிவிட்டது. முதல் மனிதனை கடவுள் படைத்து ஒரு பழத்தோட்டத்தையும் படைத்து அதில் உயிர் மரம், அறிவு மரம் என்ற 2 மரங்களையும் வைத்து, அறிவு மரத்தில் பழத்தை சாப்பிட்டால் இறந்து விடுவாய் என்று கடவுள் சொன்னார். ஏவாள் ஒரு நாள் அந்த பழத்தோட்டத்தை சுற்றி பார்ப்பதற்காக போனாள். அப்போது மரத்தில் இருந்த பாம்பு ஏவாளிடம் பேசியது. அது உண்மையில் பாம்பு பேசவில்லை, பாம்பிலிருந்து சாத்தான் பேசினான். கடவுள் பழத்தோட்டத்திலுள்ள மரங்களின் பழங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டான். அப்பொழுது ஏவாள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, கேள்வி கேட்க வேண்டியதும் இல்லை, உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று அங்கேயே அந்த சம்பாஷணையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் ஏவாள் என்ன செய்தாள் என்றால், அவன் கேள்விக்கு பதில் கொடுத்தாள். கடவுள் எல்லா மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம் என்று சொன்னார். ஆனால் அறிவு மரத்தை மட்டும் தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். கடவுள் அறிவு மரத்தை தொடக்கூடாது என்று சொல்லவில்லை, இவளுக்கு அதை சேர்த்து கொண்டார். அப்படி சொன்னபோது ஏவாளின் மனம் சாத்தானின் மனதோடு ஒன்றாகிவிட்டது. பின்பு சாத்தான் சொன்னான், நீ அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடும் நாளில் நன்மை தீமை அறிந்து கடவுளைப் போல ஆகிவிடுவாய் என்பது கடவுளுக்கு தெரியும் என்று சொன்னார். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏவாளின் மனதுக்குள்ளிருந்து ஏவாளோடு பேசினார். அந்த பழம் சாப்பிட்டால் ருசியாக இருக்கும், அது பார்க்கும்போது கிளர்ச்சியூட்டுவதாக இருக்கும், அறிவு கொடுப்பதாக இருக்கும் என்று ஏவாளின் மனதோடு ஒன்றான சாத்தானின் மனம் ஏவாளோடு பேசியது. அதை கேட்ட ஏவாள் அறிவு மரத்தின் பழத்தை பறித்து தானும் சாப்பிட்டாள், தன் கணவன் ஆதாமுக்கு கொடுத்தாள், அவனும் சாப்பிட்டான். இருவரும் தோற்று போனார்கள். காரணம் என்ன? காரணம் ஏவாளின் மனது சாத்தானின் மனதோடு ஒன்றானது. இதன் விளைவாக மனிதனுடைய மனம் சாத்தானுடைய மனதோடு ஒன்றாக இருக்கிறது. எல்லா மனிதனுடைய மனதின் நிலைமையும் இதுதான். எனவே மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய கருத்துக்கள், மனிதனுடைய கற்பனைகள் இவை எல்லாமே மனிதனுடையது அல்ல, சாத்தானுடையது. புரிந்ததா உங்களுக்கு? இதை பார்ப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உள்ளார்ந்த பார்வையை தருவாராக. இந்த மனதிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது என்பதை வரும் செய்திகளில், வரும் காலங்களில் நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.